ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயாச்சின்னு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புவனேஸ்வரோட பண்ணை வீட்டில் வந்து அந்த அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தோம்னா ஜேசிபி வண்டி வச்சு அவங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் தோண்டினதுமே சாமி சிலை ஒன்று கிடைக்கிது. இதை பார்த்ததுமே எல்லாருமே வந்து சாமி சிலை கிடச்சிருக்கு, இந்த இடத்துல நம்மளுக்கு தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்குவோம். இதை பார்த்துட்டு புவனேஸ்வரிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நம்ம இடத்துல எப்படி சாமி சிலை வந்தது, ஒன்றுமே புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே ஜானகி தான் காட்டுறாங்க. அவங்க கோயிலில் இருக்கிறாங்க. சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்து மாயா ஓடி வராங்க. பெரியம்மா அப்படின்னு சொல்லி ஓடி வரும்போது, ஐயோ என்ன மாயா, என்ன நடந்துருச்சுது, எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் தெரியல பெரியம்மா, என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே நடந்த கதையை சொல்லவும், இதை கேட்டதுமே ஜானகி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பெரியம்மா, அந்த அம்மனே நம்மளுக்கு வந்து துணையாக இருக்கிறா, எல்லாமே வந்து அந்த அம்மன் தான் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து துணையாக புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் மாயா நீ சொல்கிறது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்தது நினச்சி பார்க்குறாங்க. அன்னைக்கு கார்த்தி விஷயத்துலேயும் மாயா மேலே வந்து அம்மன் இறங்கி இந்த மாதிரி நடந்ததை வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமியை கும்பிடுறதுக்காக போகும்போது, அப்போ மாயா வந்து நினச்சி பார்க்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. எப்படியாவது வந்து இந்த தோன்றதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த புவனேஸ்வரோட பண்ணை வீட்டுக்கு பின்னாடி சாமி சிலையை வந்து அவங்க தோண்டி வைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம குடும்பத்துக்காகவும் நம்மளுடைய குடும்ப கௌரவத்துக்காகவும், மற்றபடி இது எனக்காக நான் பண்ணலை, எல்லாமே வந்து பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் எந்தவித தப்பும் அசிங்கமும் நடந்துடக்கூடாது, அதுக்காக தான் நான் இதை பண்ணினேன், கடவுளே நான் அப்படி தப்பு பண்ணியிருந்தோம்னே நம்ம மன்னிச்சிரு கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாயா நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் ரகுராமும் காரில் போயிட்டுருக்குறாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்ததுமே அவங்க காரை நிறுத்தவும், அப்போ வந்து சிவாட்ட வந்து ரகுராம் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லவும், இதை கேட்டதுமே சிவா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா நீ எப்போ அந்த விஷயத்த சொல்வேன்னு நினச்சிட்டே இருந்தேன், நல்லவளே நீ இப்போ சொல்லிட்டேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும், உடனே சரிண்ணா நீங்கள் போங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்தது வந்து ரகுராம் வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ சிவா வந்து நகை எல்லாத்தையும் வந்து அடகு கடையிலேருந்து அவங்க மீட்டுட்டு வராங்க. அதாவது அவங்க கதிரை வந்து காப்பாற்றுறதுக்காக ஜானகி நகையெல்லாம் கழட்டி வச்சா கொடுத்தாங்களா, அந்த நகையை தான் எடுத்து கொண்டுட்டு கொடுக்கவும், இதை வந்து ரகுராம் வாங்கிட்டுதாங்க. சரி இது நீ அம்மாட்ட கொண்டு கொடுத்து ஜானகிட்ட போட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா என்னண்ணா இந்த நகையெல்லாம் நீ வந்து எல்லாத்தையும் அடகு கடையிலேருந்து மீட்டுட்டு வர சொன்னால் நானும் மீட்டு கொண்டு வந்துட்டேன், இது உங்கள் கையாலேயே நீங்கள் அண்ணிக்கிட்ட கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, நான் இப்போமே நான் அண்ணி எல்லாத்தையும் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே ரகுராம் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா வீட்டில் உள்ள அவ்வளோவே இப்போ நான் கூப்பிடுறேன், நீங்கள் வந்து உங்கள் கையாலேயே அண்ணிக்கிட்ட இந்த செயினை கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சிவா பார்த்தோம்னா அண்ணி மாயா எல்லாரும் வாங்க அப்படிங்கவும், எல்லாருமே வந்து பூஜை ரூமுக்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்குறாங்க. அப்புறம் ரகுராமோட அம்மாவும் கேட்கும்போது, அப்போ சிவா சொல்கிறாங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணனே வந்து இந்த விஷயத்த சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. அப்போ ரகுராம் வந்து அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு அவங்க சாமி ரூமில் கொண்டு வைக்கிறாங்க. வச்சதுமே அம்மா அந்த நகையெல்லாம் வந்து அவளை போட சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்ன நகைப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா பாக்ஸுக்குள்ளே தான் அந்த நகையெல்லாம் இருக்குது, அதனால ரகுராமோட அம்மா கேட்கும்போது, அவள் வந்து தாலி செயின் அவளுக்குள்ள நகையெல்லாம் அடகு வச்சாலம்மா, அந்த நகையை தான் நான் மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இந்த நகை எல்லாத்தையும் அவளை போட சொல்லுங்க அப்படிங்கவும், இதை கேட்டதுமே மாயாவும் ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, என்னுடைய மனைவியா இவ வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, என்னுடைய குடும்ப கௌரவம் என்ன ஆகிறதுக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன் இவ வந்து இந்த நகையை போட சொல்லுங்க, மஞ்சள் கயிறோடு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், இதை கேட்டதுமே ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க, என்ன ஜானகி அதான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு போகிறாங்களா, போய் நகையெல்லாம் எடுத்து போட்டுக்க அப்படிங்கவும், உடனே வந்து ஜானகி இந்த நகையெல்லாம் எடுத்து அவங்க போட்டுட்டு சாமியை கும்பிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பெரியம்மா, பெரியப்பாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருது, கூடி சீக்கிரத்தில் மாறிடும் பாடுங்க அப்படின்னு சொல்லவும், ஜானகி சந்தோஷத்தோடு அவங்க நேராக ரகுராம் இருக்கிற அந்த ரூமுக்கு போகிறாங்க. போனதுமே என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை விழவும், அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், நகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, ஆனாலும் வந்து ஜானகி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ரகுராம் சொன்னதை எதுவுமே அவங்க மனசில் வைக்காம அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், இதை வந்து மாயா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பத்மாவும் பார்வதி தான் காட்டுறாங்க. அப்போ பத்மாவும் பார்வதி பேசிக்கிட்டுதாங்க, என்னது இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள் விட்டாக்கி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதி பேசவும், அப்போ வந்து பத்மா சொல்கிறாங்க,
அண்ணனும் அண்ணியும் சேர்றதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த மாயாவை கூடி சீக்கிரத்தில் வீட்டை விட்டே அனுப்பிவிடணும். இந்த நேரம் என் பையனும் இல்லை, என் பையன் வரதுக்குள்ளேயும் இவளை வீட்டை விட்டே அனுப்பிவிடணும். அப்படிங்கும்போது என்ன நீ என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம், இவள் கூடி சீக்கிரத்தில் எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியோ பெற்று கொடுக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சவால் விட்டுட்டு இருக்கிறா. இவள் இந்த அளவுக்குலாம் விடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், என் பையன் வரதுக்குள்ளேயும் இவளை வீட்டை விட்டே அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு சொல்லவும் அங்கே பார்த்தோம்னா மாயா அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க கை தட்டிகிட்டே வராங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத பத்மாவும் பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து மாயா சொல்கிறாங்க, உங்களுக்குலாம் என்ன மனசு இது? அதாவது எங்கள் பெரியமாவும் பெரியப்பாவும் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு பத்மாட்ட சொல்கிறாங்க. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் இந்த வீட்டை விட்டே போயிருக்கணும். ஆனால் இத்தனை வருஷமாக கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த வீட்டில் தானே இருந்துட்டு இருக்கிறீங்க. எங்கள் பெரியம்மா ஏதாவது உங்களை ஒரு வார்த்தை தப்பாக பேசியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தோம்னா பார்வதி கிட்ட வராங்க. அன்னைக்கு நீங்கள் நகையெல்லாம் வந்து எடுத்தீங்களா? எடுத்தது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் கவரிங் நகையாக மாற்றி வச்சிங்க. பெரியப்பா வந்து எங்கே போனார்? ஆனாலும் வந்து அதெல்லாம் மனசில் வச்சுக்காம அவர் இந்த விஷயத்தை பற்றி இது வரைக்கும் நான் வெளியே கூட உங்களை பற்றி சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் பெரியம்மாவுக்கும் இந்த விஷயம் எல்லாமே தெரியும். அவங்களும் மூச்சு கூட விடலை. அப்படி தானே அவங்க இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு வரையும் இந்த வீட்டில் நல்லா தானே அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு வரும் பிரிஞ்சு போகணுன்னு சொல்லி நினைக்கிறீங்களே, நீங்களாம் என்னதான் மனுஷங்களோ தெரியல. இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரிலாம் நீங்கள் தப்பாக நினைக்கிறத விட்டுட்டு நல்லபடியாக நினைங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கவும் உடனே வந்து பார்வதி சொல்கிறாங்க. ஆமாம், எங்களுக்குன்னு இந்த வீட்டில் என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? நல்லபடியாக இருந்தீங்கன்னா மரியாதை தன்னாலே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ரெண்டு பேரையும் முறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து நேராக அவங்க ரகுராமோட வீட்டுக்கு குருவரன் தான் வராங்க. வந்ததுமே மாயாவை பார்த்து அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு கார்த்தி வந்து ஃபோன் பண்ணானான்னு சொல்லி கேட்கவும் இது கேட்டதுமே மாயா வந்து தடுமாற ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி பார்க்க நீங்கள் பண்ண விட்டு போனீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க.